ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது மார்கழி 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. அன்னைக்கு டே 5 மணி போலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்திரிச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு சாமியார் வேலையும் பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. அன்றைக்கி காலையில் பெருசாக ஒன்றும் சமைக்கலை. விரதத்துக்கு இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சு. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் கை கால் வலி தலைவலியாக இருக்குதுன்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஃப்ரெண்டு, நீ எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தந்தாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்ற எப்பயுமே விரதத்துக்கு நான் மட்டும்தான் சமைப்பேன். இந்த தடவை ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்தது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வேலையும் கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. நான் காயெல்லாம் தாளித்து விட்டுட்டு இது பண்ணுறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு தேங்காயும் துருவி கொடுத்துருச்சு. ஒரு பக்கம் பருப்பு ஒரு பக்கம் சாப்பாடுன்னு வச்சு விட்டு 2 அடுப்புலேயும் 2 காய் தாளித்து விட்டுட்டு எல்லாத்தையும் பாத்திரத்துலலாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பக்கம் பாயாசமும் அப்பளமும் பொரித்து எடுத்துட்டேன். வாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட வெள்ளை சாதம், எல்லா காய்கறிகளும் போட்டு வழக்கம் போல் சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், காலிஃப்ளவர் சில்லி, அப்பளம், பாயாசம். நாளைக்கு கோயிலுக்கு போகிறோன்றதுனால இன்றைக்கே ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ மச்சாண்டார் வீட்டில் எல்லாமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டாச்சு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நானும் உட்காந்து சாப்பிட்டேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மறுநாள் காலையில் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு 5:30 போல் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.